ஹாய் காய்ஸ், எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோயில் பூக்குழி நடக்குது. அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். எங்கள் மாமாவுக்கு லீவ் இல்லாதனால சொந்தக்காரங்களோட சேர்ந்து பஸ்ஸில் தான் கிளம்பிட்டேன். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற பெரிய மாரியம்மன் கோயில் பூக்குழி. உங்களுக்கு எங்கள் மாமா இருந்தாங்கன்னா காலையிலே நாங்கள் வண்டியில் வந்திருப்போம். சூப்பராக இருக்கும். பூவரங்கதெல்லாம் பார்த்து வீடியோ எடுத்திருப்பேன். நான் அவங்களுக்கு லீவு கிடைக்காதனால நான் சொந்தக்காரங்களோட சேர்ந்து ஈவினிங் தான் வந்தேன் பாருங்கள். வந்துட்டோம். பஸ்ஸை விட்டு இறங்கி நல்லா சுற்றி பார்க்குறேன். எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரெண்டு சைடு பார்த்தாலே ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஏதாவது நம்ம வீட்டுக்கு வாங்குற தேவையான பொருள்கள் எல்லாம் விற்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பாருங்கள். ரோட்டில் நடந்து போய்கிட்டு தான் இருக்கும். கோயிலுக்கிட்ட சூப்பராக இருக்கும். நல்லா எல்லா பொருளுமே வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். கோயில்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். இது நான் கோயில் இப்போ உள்ள நுழைவு கிட்டத்தில் இது இருக்கும். உங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோயில்னு போட்டிருக்கோம். இது கோயிலுக்குள்ளே நுழையிறோம். இப்போ தான் பாருங்கள். காலையிலே போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க. பூ இறங்குறதே என்னால் எடுக்க முடியல. பூ இறங்கி முடிச்சிட்டாங்க. அதனால் அதை தொட்டு சாமி கும்பிட்டு அந்த எரிசாம்பலை கொஞ்சம் தொட்டு பூசிக்கிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ அழகாக இருக்கும். முதலே போய் காலையில் எங்கள் மாமா இருந்தாங்கன்னா போயிருப்பேன், பூ இறங்குறத பார்த்துருப்பேன். பாருங்கள், இதுதான் பெரிய மாரியம்மன் கோயில். பெரிய மாரியம்மன் கோயில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பூவெல்லாம் இறங்கி முடிச்சிட்டாங்க. எங்கள் மாமா இல்லாத அருமை எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. எங்கள் மாமா இருந்தாங்கன்னா காலையிலே பைக்கில் கூப்பிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் 2 பேரும் வீடியோ எடுத்திருப்போம். நான் அதெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காட்டணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. ஆனால் சூழ்நிலை வாய்க்கல. இந்த வட்டம் போன வருஷம்லாம் எடுத்தேன், அழகாக இருந்துச்சு. இந்த வருஷம் வாய்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்கள். உள்ளே எல்லாம் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. கூட்டம் பயங்கரமாக தான் இருக்குது பாருங்கள். இருந்தாலும் நாங்கள் சுற்றி பார்த்து நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா சாமி போட்டேன். அக்னி சட்டி எவ்வளோ எடுத்திருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டேன் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நேர்த்திக்கடன் செய்கிறவங்க குழந்தை இல்லாததுக்கு அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. இது நம்ம கருப்பசாமி காவல் தெய்வத்தை அங்கே இருக்குது. அதையும் சேர்த்து கும்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் வர்றேன் இப்போதையும் சாமி போட்டுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.